அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் சம வேலைக்கு சம ஊதியம் கோரி போராட்டத்தில் ஈடுபடும் இடைநிலை ஆசிரியர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆசிரியர் சங்க பிரதிநிதிகளுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார். 19 நாட்களாக இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அமைச்சரின் முகாம் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னையில் சம வேலைக்கு சம ஊதியம் கோரி போராட்டத்தில் ஈடுபடும் இடைநிலை ஆசிரியர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆசிரியர் சங்க பிரதிநிதிகளுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார். சென்னையில் சம வேலைக்கு சம ஊதியம் கோரி போராட்டத்தில் ஈடுபடும் இடைநிலை ஆசிரியர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆசிரியர் சங்க பிரதிநிதிகளுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார். 19 நாட்களாக இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். பணி நிரந்தரம் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பகுதிநேர ஆசிரியர்களும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். கிட்டத்தட்ட 19 நாட்களாக இடைநிலை ஆசிரியர்கள், அரசு பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் பள்ளிக்கு செல்லாமல், கிட்டத்தட்ட 9 நாட்களுக்கு மேலாக பள்ளிகளுக்கு செல்லாமல் அவர்களுடைய அந்த தொடர் போராட்டத்தை முன்னெடுத்து வந்தார்கள். சென்னையில் பல்வேறு பகுதிகளில் திடீரென ஒன்று கூடுவது, அவர்களுடைய ஒற்றை கோரிக்கையான சம வேலைக்கு சம ஊதியம் என்கிற கோரிக்கையை நிறைவேற்றும் வரை தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்திருந்தார்கள். ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று 20ஆம் நாளாக அவர்கள் போராட்டத்தில் தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறார். இதற்கு முன் 2 முறை பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர்கள் அவர்களுடன் அவர் பேச்சுவார்த்தையை மேற்கொண்டார்கள். அந்த 2 முறை நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளும் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் தற்போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் போராட்ட குழுவில் இருக்கக்கூடிய இந்த நிர்வாகிகளை பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.